ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 16ஆம் நாள். கிழமை புதன்கிழமை. அன்று என்ன அப்படி அதிமுக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்று தை மாத அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் உங்களுடைய தலையெழுத்து மாற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு சில பரிகாரங்களும் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்கள் உங்கள் ராசிக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க, இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலன்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க முழுமையாக. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் அமையிறதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் குரு வகரத்தோடு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், அப்புறமேட்டு கூட செவ்வாய் இருக்கிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கிஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த தை அமாவாசையில் அறிவுத்திறன் அதிகரிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ருசியான உணவு உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாமர்த்தியமாக எல்லா காரியங்களும் செய்து வெற்றியானது உங்களால் பெற முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் ஈஸியாக காண முடியும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடிவாகிறது ஈஸியாக அமையும். பணவரவும் ஆக்சுவலி திருப்தி தர்ற மாதிரி உங்களுக்கு தொழிலில் அமையும். இதனால் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்கி அந்த இடத்துல வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, அந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் இறங்கலாம். மொத்தத்தில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் அபரிவிதமான பலன் கிடைக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட உங்களுடைய செயல்திறமையானது இந்த அமாவாசையிலிருந்து கூடும். பயணங்கள் ஆக்சுவலி நீங்கள் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும். ஸோ பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய அனுபவங்கள் நீங்கள் பெற முடியும். அப்புறம் குடும்பத்தில் சிறு நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதனால் சுற்றத்தினருடைய வருகையை கொஞ்சம் நீங்களே குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம், விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் ஆக்சுவலி அதிகரிக்கும். இதை கொண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. ஸோ உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட உதவிகள் வேணும்னா தாராளமாக கேட்கலாம். அப்புறம் பெண்களுக்கு
ரிஷப ராசிக்காரங்களுக்கு அறிவுத்திறனானது அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். அதனால் பெண்கள் அந்த மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமையாக பேசுவதற்கு பாருங்கள். அதுதான் உங்களுடைய காரியங்களை எளிதாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். வீண் விவாதங்களால் பகையும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மீறி வளர்த்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள்லாம் தாமதமாக வந்து சேரும். ஸோ பாக்கிகள் வருவதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமானது உண்டாகும். எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து செயல்படணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்க்கணும். அப்போ தான் நன்மை கிடைக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டணும். உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசணும். கவனமாக பேசி பழகுனீங்கன்னா நல்லது நடக்கும். அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். கடும் ஜுரம், விவாதம், கலகம், அண்டை வீட்டாரோடு சதா சண்டை இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். யாருடைய தூண்டுதல்களுக்கும் செவி சாய்க்கக்கூடாது. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திட்டமிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். பொருள் வளம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணம் தொடரும். தொட்ட காரியங்கள் வெற்றி கெட்டும். இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப இந்த தை அமாவாசையில் நடந்துக்குங்க. இந்த தை அமாவாசை பலனை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. நெக்ஸ்ட்டு செல்வம் பெருக தை அமாவாசையில் பரிகாரம் ஒன்று செய்யணும். அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றாலே விசேஷமான தினமாக சொல்லப்படும். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு மிகவும் முக்கியமாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது. அமாவாசையில் ஒரு சில அமாவாசைகள் தான் முக்கியமானதாக கருதப்படும். அதில் இந்த தை அமாவாசை முக்கியம். இந்த வருடம் தை மாதம் அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. இத்தகைய அற்புதமான நாளை தவிர விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும். அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க. இதற்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இத்தகைய செல்வங்களை பெற நாம் பல முயற்சிகள், புண்ணியங்கள், தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்தால் இத்தனை செல்வங்கள் கிடைத்தால் ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமோ அதை பெறலாம். அந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கல்லுப்பு தான். கல்லுப்பு பற்றி பெரும்பாலும் நீங்கள் அறிந்திருப்பீங்க. தீயவற்றை அழிக்கிறது இதுதான் முதன்மையானதாக சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு 3 அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அகல் விளக்கு முழுவதுமாக கல்லுப்பை நிரப்புங்க. அப்புறம் இந்த கல்லுப்பை நிரப்பினதுக்கு பின்னாடி வீட்டில் 3 இடத்துல வைக்கணும். ஒன்று வரவேற்பறை, இன்னொன்று வீட்டு நிலைவாசல், இன்னொன்று குளியலறை. இது 3லையுமே நீங்கள் இந்த மாதிரி கல்லுப்பை நிரப்பி வச்சாலே போதும், உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.